சாயிரம். நாம் எவ்வளவோ முயன்றும் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏதோ ஒன்று நம்மை முன்னேற விடாமல் இழுத்து பிடிப்பதாக நாம் உணர்ந்தால் அப்பொழுது சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும், சோர்வடையாமல் இருக்க வேண்டும். நம் நம்பிக்கையும் உழைப்பும் நம்மை பாதுகாக்க சரியான நேரத்தில் சரியான உயரத்தை அடைய வைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை கடந்து வா. நாளையே மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் மிக பிரம்மாண்டமாகவே நடைபெறப் போகிறது. இது நாள் வரை என் வாழ்வில் மாற்றங்கள் வரவே இல்லையே என்று ஏக்கத்தோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு இதோ உன்னுடைய விருப்பங்கள் நீ விரும்பியபடியே நிறைவேறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உனக்கு உருவாகி இருக்கிறது. உன்னுடைய முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது. நாளையே உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக பலிக்க துவங்கும் நேரம் நெருங்கியிருக்கிறது. வெகு நேரமாக உனக்காக நான் காத்திருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய வாக்கை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி திடீர் திருப்பம் கொடுப்பதற்காகவே வரப்போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதையும் தீர்க்கமாக முடிவு செய்து கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதையே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு எது நல்லதோ அதுவே உனக்கு நடக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய இலக்கை அடையும் வரை முயன்று கொண்டே இரு, முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நீ அடையும் வரை எது நடந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் எப்பொழுதுமே முயல்வதை மட்டும் நிறுத்திவிடாதே, முயன்று கொண்டே இரு. நான் இதை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடக்கப் பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமத்தில், அந்த கிராமத்தில் இருக்கும் அனைவருமே விவசாய தொழிலை மிக அழகாகவே செய்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் இருக்கும் எல்லா மக்களுமே விவசாயத்தை தான் முதன்மையான தொழில் என்று நினைத்து அதை செய்து கொண்டு வந்தார்கள். எப்பவும் போல் காலையில் சீக்கிரமாக கிளம்பி தங்களுடைய வயலுக்கு சென்று வேலை செய்துவிட்டு மீண்டும் இரவு தங்களுடைய இல்லத்திற்கு வருவதே அவர்களுடைய வழக்கமான செயலாக செய்து கொண்டிருந்தார்கள். விவசாயம் ஒன்றுதான் அவர்களுடைய அன்றாட வேலையாகவே இருந்தது. தினம் விவசாயம் செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து அவர்கள் உணவு உண்பதற்கு தேவையான பொருட்களை அதிலிருந்து பெற்றுக்கொண்டார்களே தவிர தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் அந்த மக்களிடையே சிறிது கூட இல்லாமல் இருந்தது. அன்றாட தேவைகளுக்கு எது தேவையோ அதை மட்டுமே அவர்கள் வருமானம் ஈட்டிக்கொண்டு வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தாமல் அப்படியே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்படி இருக்கையில் அந்த ஊர் வழியாக ஒரு துறவி அந்த ஊர் பக்கமாக வந்தார். எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் இந்த கிராமம் முன்னேறாமல் அப்படியே இருக்கிறதே, ஏன் இப்படி என்ற கேள்வியோடு அந்த துறவி அந்த கிராமத்தை சுற்றி பார்த்தார். அந்த கிராமத்தில் வாழும் மனிதர்கள் அனைவருமே அவர்களுடைய வேலையை மிக கடினமாகவே செய்து வந்தார்கள். ஆனால் ஊரில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் மிக சாதாரணமாகவே அந்த மக்கள் வாழ்ந்து வந்தனர். அப்பொழுது அந்த துறவி அனைவரையும் அழைத்து, இதோ என்னிடம் ஒரு தங்க விதை இருக்கிறது. இந்த விதையை எல்லோருமே அவரவர் வயலில்
நட்டு வாருங்கள். அந்த விதை வளர்ந்து விருட்சமாக வரும் பொழுது அதில் ஒரு தங்க மலர் மலரும். அந்த மலர் என்பது உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் மலராக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த விதையை அவர்களுடைய வயலில் ஊன்றிவிடுங்கள் என்று சொன்னாராம் அந்த துறவி. இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் அனைவருமே, நாங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறோம், ஆனால் எதற்காக வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று தாங்கள் சொல்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஊரில் எங்கள் வயலில் இந்த ஒரு தங்க விதையை விதைக்கிறோம் என்று சொல்லி அனைவருமே வாங்கி சென்றனர். அப்பொழுது அந்த ஊரில் ஒரு வயதான பெண்மணியும் அந்த விதையை வாங்கி தன்னுடைய வயலில் அந்த விதையை நன்றாக விதைத்தார் அந்த வயதான பெண்மணி. அப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே வந்தது. வாரங்களானது, வாரங்கள் மாதங்களானது, மாதங்கள் வருடங்களானது. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே சென்றது. அந்த ஊரில் உள்ள எந்த விதையும், விதைத்த எந்த விதையும் வெளிவரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்தார்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள். என்னடா இது, துறவி கொடுத்த விதை வரவே இல்லையே என்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து விதை விதைத்த இடத்தையே மறந்துவிட்டு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தனர் அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களும். ஆனால் அந்த வயதான பெண்மணி வாங்கிப்போன் அந்த விதையை விதைத்துவிட்டு அந்த விதைக்கு தினமும் அவர்கள் தண்ணீர் ஊற்றுவது, அதை பராமரிப்பது என்ற முயற்சியிலேயே இருந்தார். முளைக்குதோ முளைக்கவில்லையோ, ஆனால் அதை பராமரிக்கிறது தன்னுடைய கடமை என்ற எண்ணத்தோடு அந்த வயதான பெண்மணி பராமரித்து கொண்டே வந்தார். இப்படியே சில வருடங்கள் கடந்தும் சென்றது. 2-3 வருடங்கள் கழித்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த விதையிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு செடி அழகாக வளர்ந்து நின்றது. அதை பார்த்த உடனேயே அந்த வயதான பெண்மணிக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியவில்லை. அந்த செடியை சுற்றி வேலி போட்டார்கள். அந்த செடி மிக மிக மென்மையாக இருக்கிறது. ஏதாவது மிருகங்கள் வந்து அதை கடித்து விடக்கூடாது என்ற எண்ணத்திற்காக மிக பாதுகாப்பாக அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டே வந்தாள் அந்த வயதான பெண்மணி. அடுத்து ஒரு சில மாதங்களிலேயே அந்த செடி ஒரு சின்ன மரமாகவே மாறிவிட்டது. அந்த மரத்திலிருந்து நிறைய தங்க நிறத்தில் பூக்கள் பூக்கவும் ஆரம்பித்தது. இப்பொழுது ஒரே ஒரு விதைதான் அந்த பெண்மணி போட்டார்கள். ஆனால் அந்த விதையோடு வேறு நிறைய இடங்களில் பரவ அவர்களுடைய தோட்டம் அனைத்துமே அந்த செடிகள் அதிகப்படியாக வளர்ந்து நின்றது. பார்க்கவே தங்க நிறத்தில் பூக்கள் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த வயதான பெண்மணியின் தோட்டத்தில். அந்த மலரை வாங்குவதற்கு பல ஊர்களிலிருந்தும் நிறைய பேர் வந்து, ஏன் வெளிநாட்டிலிருந்தும் கூட நிறைய பேர் வந்து அதிகப்படியான விலையை கொடுத்து அந்த பூக்களை வாங்கி சென்றனர். அந்த சமயம் அந்த ஊருக்கு வந்த அதே துறவி மீண்டும் அந்த ஊருக்கு வருகிறார். வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் தான் கொடுத்த விதையை நம்பிக்கை இழந்து அதை பராமரிக்காமல் நிறைய பேர் விட்டிருக்கிறார்கள். அந்த விதை முளைக்கவே இல்லை என்பதை அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த வயதான பெண்மணி மட்டும் நம்பிக்கையோடு தான் செய்த செயலை மீண்டும் நம்பிக்கையோடு அதை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அதற்கான பலனை பெற்றிருக்கிறார் என்ற உண்மையையும் அறிந்து கொண்டார் அந்த துறவி. துறவிக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. தான் கொடுத்த விதையை வைத்து அழகாக மரம் வைத்து அந்த ஒரு மரத்திலிருந்து நிறைய தங்க பூக்களை அறுவடை செய்து நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பெண்மணியை, வயதான பெண்மணியை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கொடுக்கும் பொழுதே சொல்லிதான் கொடுத்தேன், எல்லோரிடமும் சொல்லிதான் கொடுத்தேன். இந்த விதை முளைப்பதற்கு கொஞ்சம் நேரமாகும், பொறுமையாக காத்திருந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் கொடுத்தேன். அந்த விதையை
பாதுகாத்து வாங்க வேண்டும் என்றும் சொல்லிதான் கொடுத்தேன். ஆனால் யாருமே அதை கேட்காமல் நம்பிக்கை இழந்து அந்த விதை வைத்த இடமே மறந்து போகும் அளவிற்கு அவர்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் நான் சொன்னதை நம்பி இந்த விதையை பாதுகாத்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் ஆழ்ந்து இருக்கிறார் அந்த துறவி. அதே போல அந்த ஊரில் வாழும் மக்களிடமும் சில வார்த்தைகள் பேசுகிறார் துறவி. மக்களே, பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பெண்மணியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதையை மிக பாதுகாப்பாக வளர்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த பெண்மணி. தினமும் அதற்கு செய்ய வேண்டிய கடமையை, அதாவது தண்ணீர் ஊற்றுவது, பராமரிப்பது என்று அந்த கடமையை தினம் தினம் செய்து கொண்டே வந்தார் அந்த பெண்மணி. ஆனால் நீங்களெல்லாம் உங்களுடைய பொறுமையை இழந்துவிட்டு செய்ய வேண்டிய கடமையையும் மறந்துவிட்டு இருந்ததால்தான் உங்களால் இவ்வளவு அழகான தோட்டத்தை உருவாக்க முடியாமலேயே போய்விட்டது. இந்த விதைக்கு மட்டும் இது கிடையாது, உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது உதவும். உங்க வாழ்க்கையிலும் நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையோடு இருக்க வேண்டும். அதே போல அந்த விஷயம் நடக்கணும் என்று ஆசைப்பட்டீர்களானால் நீங்கள் பொறுமையாக அதை கவனமாக அதற்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொறுமை இழக்காமல் நம்பிக்கையோடு அதை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை அடையலாம் என்ற முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு அந்த வயதான மனிதர், அந்த துறவி அங்கிருந்து கிளம்பி போனார். எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோமோ, நினைக்கிறோமோ, அந்த விஷயத்தை உடனே அடைய வேண்டும், வெகு சீக்கிரமாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் கைவிட வேண்டும். அனைவரிடத்திலும் பொறுமை என்ற விஷயம் மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாம் மிக சீக்கிரமாக கிடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யும் காரியத்தை சாதுரியமாக சாமர்த்தியமாக செய்யாமல் பொறுமை இழந்து விடுகிறார்கள் அனைவருமே. யார் ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை பொறுமையோடு கவனம் குறைவில்லாமல் நம்பிக்கையோடு செய்து வருகிறார்களோ அந்த வேலை மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. இதுதான் விஸ்வரூப வெற்றி பெறுவதற்கான இரகசியமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஞாபகம் வைத்துக்கொண்டு நாம் செய்கிற வேளையில் நம்பிக்கையோடும் பொறுமை இழக்காமல் செய்தோமேயானால் நிச்சயமாக அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். அடையும் வரை நம்பிக்கையோடு பொறுமை இழக்காமல் இலக்கை அடையும் வரை முயன்று கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம் வெற்றிக்கான அடையாளமாகவே இருக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா தான் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறாரே. ஜெய் சாயிராம். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு, நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள்.
இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான் வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும் உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையையும் உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் கண்டு நெஞ்சு உடையாதே, கலங்கி விடாதே. முடிந்து போன வாழ்க்கையும் காலமும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே நல்ல சிந்தனையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் தந்தை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயா? உன்னை யாராவது கோபப்படுத்தினால் அந்த நிமிடம் மௌனமாக இரு. உன்னை யாராவது விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. உனக்கும் அந்த மறு வாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ இறுதி வரை பயணித்துதான் ஆக வேண்டும்.
உனக்காக உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. அவரவர் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள்.
அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம்.